ஜிக்ஸாக் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இப்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறது தான் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போடணும், அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். சேம் தான், ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், ரெண்டையும் வந்து ஒன்றா போட போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆனால் போடும்போது கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, அது எந்த மாதிரி போடணும். ஜிக்ஸாகில் வந்து நம்ம ஒரு இது எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம், இதில் வந்து அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்காது. ஸோ நான் கிளாஸ் போடும்போது உங்களுக்கே புரியும். இந்த இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுக்காகனா ஜரி த்ரெட் தான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு. செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து நம்ம பேசிக் கிளாஸ் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் அட்வான்ஸ் லெவல் கிளாஸ், ப்ரோ லெவல் கிளாஸ் ரெண்டு இருக்கும். அட்வான்ஸ் லெவலில் வந்து கட் ஒர்க் மெத்தட்னு ஒன்று இருக்கும். ப்ரோ லெவலில் வந்து நெட்ஒர்க் வச்சு பண்ணுற ப்ளவுஸ் மாதிரி, அதாவது நெட்ஒர்க் வச்சு அதை கட் பண்ணுற மாதிரி. அதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம மெயினாக போடுவோம். ப்ளவுஸ்லேயே இந்த ஸ்டிச்சஸ் தான் செயின் வித் ஜிக்ஸாக் சொல்லிட்டு நம்ம போடுவோம். கட் ஒர்க் மெத்தடும் அப்படி தான், அந்த ஊதுபத்தி வச்சு கட் பண்ணுறது, கிளாத்தை கட் பண்ணுறது, அதுக்கும் இந்த செயின் வித் ஜிக்ஸாக் போட்டால் தான் அது சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டிசைனும் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். இந்த இதுக்கு வந்து இப்போது நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான், நார்மல் செயின் ஸ்டிச் போடலாம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் மேக்ஸிமம் நம்ம ஜரி த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ்க்காக சில்க் த்ரெட்லேயும் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் ஜரி த்ரெட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட் சொல்லித்தரேன், நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் சொல்லித்தரேன். நார்மல் செயின் ஸ்டிச் வந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிருக்கும், எண்டு நாட்டும் ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். செயின் ஸ்டிச்சை இப்போ ஓரளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக பர்ஃபெக்டாக போட நீங்கள் பழகியிருப்பீங்க. ஏன்னா எல்லா ஸ்டிச்சஸுமே செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி தான், ஆனால் அது கொஞ்சம் பெருசாக சிறுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க செயின் ஸ்டிச்சை. ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் போடுங்க. இதை நம்ம டிசைன் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். எதுக்காகனா ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம பண்ணும்போது அந்த டிசைனிங் பண்ணால், இங்கே டிசைன் பண்ணும்போது நம்ம நல்லா ரொம்ப டிசைன் பண்ணும்போது ப்ராக்டிஸ் கொடுத்தா நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்காக தான் இதுக்கு டிசைன் பண்ண சொன்னேன். நேற்று ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். எதுக்காகனா அது தேவையில்லை. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது இது கண்டிப்பாக டிசைன் பண்ணி பாருங்கள். ஒரு 10 சென்டிமீட்டருக்கு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி. நான் இந்த வீடியோவோட எண்டில் என்னோடய ப்ராஜெக்டில் நான் எப்படி டிசைன் எடுத்து பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். லாக் போட்டு ஃபஸ்ட் இதை பிடிச்சி இதை இழுத்துருங்க. இப்போது இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது திருப்பி நூலை வந்து கீழே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நாட் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. ஆல்ரெடி இங்கே நான் எண்டு நாட் போடுறதுனால இது டைட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்தே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இப்போது ஜிக்ஸாக் எப்படின்னா, இப்போ நார்மல் ஜிக்ஸாக் நம்ம எப்படி போட்டோம், இங்கேருந்து இங்கே 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 இங்கே, ஆனால் இங்கேருந்து இங்கே போடும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே இறக்கி கொண்டு வந்தோம். ஆனால் இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் நம்ம லாக் ஸ்டிச் போட மாட்டோம். வெறும் ஜிக்ஸாக் மாதிரி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி தான் போடுவோம். எதுக்கு இப்போ பாருங்கள், நான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி க்ராஸாக மேலே அந்த செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச். இதுவும் செயின் ஸ்டிச் தான், ஆனால் ஜிக்ஸாக் மாதிரி கிராஸாக மேலே கீழே வர்றதுனால இங்கே நான் லாக் ஸ்டிச் போட மாட்டேன். அப்படியே திருப்பி கீழே க்ராஸாக ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி அப்படியே மேலே போங்க, மேலே போய் க்ராஸாக ஒரு செயின் ஸ்டிச். நான் ஜிக்ஸாக்டில் சொல்லியிருப்பேன் லாக் ஸ்டிச் போட்டால் தான், இல்லைனா அந்த செயின் ஸ்டிச் வந்து கலண்டுகிட்டே வந்துடும். ஆனால் இந்த செயின் வித் ஜிக்ஸாக் போடும்போது இது கலராது. கலண்டுற மாதிரி இருக்கும், ஆனால் கலண்டு வராது. ஏன்னா கீழே நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுக்கு ரெண்டு பக்கமுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த பக்கம் இப்படி கிராஸாக போடும்போது இந்த செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு சப்போர்ட்னஸ் கொடுக்குற மாதிரி தான். ஸோ அது கலண்டு வர சான்ஸே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தெரியும் கலண்டு வருதா, அந்த மாதிரி தெரியும். ஆனால் போட போட நெக்ஸ்ட் போட போட கலண்டாது. கிராஸாக ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி மேலே போய் கிராஸாக ஒரு செயின் ஸ்டிச், கிராஸாக ஒரு செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
கிராஸாக நம்ம போட போட அந்த கீழே இருக்கிற செயின் ஸ்டிச்சுக்கு இது ஒரு சப்போர்ட்னஸ் மாதிரி 2 பக்கமும் நம்ம கிராஸ் கொடுக்க கொடுக்க நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். அதான் கட் ஒர்க் மெத்தடுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணும்போது அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணும்போது அந்த நூல் பிரிஞ்சு வராது. அந்த போடுற இடத்துல இப்போ ஒரு டிசைன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரவுண்டாக பண்ணிவிட்டு அந்த ரவுண்டில் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ரவுண்டை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த இது கிளாத் அந்த இடம் மட்டும் கட் ஆகும். வெளியே கட் ஆகிறது நூல் பிரிகிறது எதுவுமே இருக்காது. அதுக்கு தான் இந்த ஜிக்ஸாக் செயின் வித் ஜிக்ஸாக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதுக்கு கண்டிப்பாக ஒரு டிசைன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வரும். நம்ம ப்ளவுஸ்லலாம் இந்த இது யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் நம்ம ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது ப்ராக்டிஸ் தேவை. அதுவும் நீ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசைன் நாங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஜரி த்ரெட் வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சில்க் த்ரெட் வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரெண்டுமே ப்ராக்டிஸ் ஆகும். ஜரி த்ரெட்டும் ஈஸி தான், சில்க் த்ரெட்டும் ஈஸி தான். ஆனால் அந்த லாக் ஸ்டிச் போடாதனால உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதாவது த்ரெட் கலண்டுட்டு வருதா அந்த மாதிரி தோணும், ஆனால் வராது. போட போட நம்ம நெக்ஸ்ட் போடும்போது அது நல்லா டைட்டாகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது கரடு முரடாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா அப்படியே கரடு முரடாக குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். அதுதான் இது வந்து சேஃப்டி. கீழே இருக்கிற செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சுக்கு நம்ம ஒரு சேஃப்டினஸ் கொடுக்குற மாதிரி தான். இப்போ நார்மலாக எண்டு நாட். दोस्तों, क्या आप माइक्रोसॉफ्ट एक्सेल में काम करते समय फॉर्मूला भूल जाते हो? क्या आपको वो மாதிரி தான். இப்போ நார்மலாக எண்டு நாட். இப்போ இப்போ செயின் ஸ்டிச்சை நம்ம குட்டி குட்டாக போடும்போது எண்டு நாட் ஃபினிஷிங்க்கு நல்லா வந்துடும். பெரிய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம எண்டு நாட் போட்டோம்னா அது லூஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எண்டு நாட் போட்டோம்னா அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக கரெக்டாக ஸ்ட்ரெட் ஆகுற மாதிரி இருக்கும்.